என்னடா இது அப்படி தாங்க இருக்குது மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்ம பார்க்கும்போது 1.5 மணி நேரமாக ஒரு ஆம்புலன்ஸு சுங்காசத்திரம் ஹைவேல அந்த டிராஃபிக்கில் மாட்டிட்டு நிற்குது. அந்த ஆம்புலன்ஸை கிராஸ் பண்ண முடியல. இந்த டிராஃபிக்கில் ஆம்புலன்ஸை கிராஸ் பண்ண முடியல. அந்த பேஷண்ட்டு எந்த பேஷண்ட் இருக்காங்கன்னு கூட எனக்கு புரியல. எந்த எமர்ஜென்சின்னு கூட தெரியல. 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த ஆம்புலன்ஸை கிராஸ் பண்ணி போகுது. பட் அந்த ஹைவே ஃபுல்லாக அவங்க வெளியே வரதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த சொல்யூஷன் ஒன்றுமே இல்லைங்க. அந்த ஹைவே நீங்கள் பிரிட்ஜ் போகிறீங்க, சர்வீஸ் ரோடு விட்டு இருக்கீங்க டைவர்ஷனுக்கு. அந்த சர்வீஸ் கட்டிங் பண்ணுற இடம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாலே போதும். அந்த கண்டெய்னர்ஸ் பஸ்லாம் வந்து ஈஸியாக கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த கட்டிங் பண்ணுற இடம் சின்னதாக இருக்கிறனால தான் இவ்வளோவும் டிராஃபிக் ஆகுது. ஒரு ஆம்புலன்ஸ்க்கு இவ்வளோ கஷ்டம் வரும்போது இது பார்த்துட்டாவது எதனா பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணி எதனா ஒரு கருத்தை சொல்லுங்கள். ஒரு 2 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுங்கன்னா எப்படிங்க? மக்களுக்கும் பிரச்சனை தான், ஆம்புலன்ஸுக்கும் பிரச்சனை தான். ஒரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸுக்கு போக முடியலங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறாருன்னா அதிகாரி இருந்தால் அந்த இடத்துல சர்வீஸ் ரோடு கொஞ்சம் பெருசாகிடுங்க. அது மட்டும் போயிடும். பெரிய பெரிய வண்டிங்க கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சுனாலே டிராஃபிக் வந்து ரொம்ப கம்மியாகிடும்.